நாம் இன்றைக்கி ஈரோடு கருங்கல்பாளையம் சந்தைக்கு தான் வந்திருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென மாடு, கண்ணு மாடு, ஹெச்எஃப், ஜெர்சி, அப்புறம் வந்து கீர் மாடு, அப்புறம் நாட்டு மாடு இதெல்லாம் வரும். நாட்டு மாடெலாம் கம்மியாக தான் வரும். அப்புறம் வந்து கீர் மாடும் கம்மியாக தான் வரும். வந்தவங்க கீர் மாடு டக்குன்னு பூட்டி தூக்கிடுவாங்க. நிறைய மாடு மட்டும் நிறைய வந்துருக்கீங்க பாருங்க. சரி, நம்ம மாட்டை பார்க்க ஆரம்பிக்கலாம். என்ன பண்ணுறது, அடிச்சுக்கூடாதா பாருங்க. இது கொம்பு இல்லாத டைப் மாடு. செவல மாடு வாங்கி கட்டியிருக்கிறாங்க. அங்கேயும் ஒரு செவல மாடு இருக்கு. நிற்கிறேன் முழுக்க மாட்டாரு வேண்டாங்க. ஹெச்எஃப் மாடு இங்கே பார்த்தீங்கன்னா வர ஒரு ஹெச்எஃப் மாடு அதிகமாக தான் போயிட்டுருக்கு சந்தையில். இடிச்சு போகாதப்பா. சேஃப்கார்டு பண்ணணும். சிவாஜி ஹெச்எஃப் மாடுன்னு சொல்லுவாங்க நிறைய. பட் எனக்கு வெரைட்டி பேர்லாம் தெரியல. கூப்பிட்றது எப்படி சிவாஜி ஹெச்எஃப்னு இங்கே சந்திப்பில் சொல்கிறாங்க. நிறைய வந்திருக்குங்க. மாடு வந்து பால் பிச்சுதோ இல்லையோ கலருக்கு காசுன்னு சொல்கிறாங்க. சிலர் வந்து வாங்கி எப்படி மாடெல்லாம் சூஸ் பண்ணுறாங்கன்னா, சிலர் வந்து பால் இருந்தால் போதும், மாடு எப்படி இருந்தாலும் ஓகே, உடசலாக இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் போய் தேர்த்திக்கிறோன்னு சொல்லி வாங்குவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து மாடு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கணும், எந்த சுழி சுத்தமாக இருக்குன்னு நினைப்பாங்க. சிலரெல்லாம் சுழியும் பார்க்க மாட்டாங்க. அதெல்லாம் அவங்க மனசை பொறுத்து தான். அது நம்ம எதுவும் சொல்கிறது கிடையாது. உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்தப்பல மாடு வாங்கிக்கிங்க. ரேட் எவ்வளோ போட்டு வாங்குறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து பால் பீச்சணும். என்ன கிராஸ் மாடாங்க? ஆமாம். பார்க்கலாருங்க. ஒரு மாதம் ஆயிரம். இதெல்லாம் நம்ம சந்தையில் வாங்கி கட்டிய மாடுகள் எல்லாம் பார்த்துட்டு
இதாக வாங்கிக்கிட்டு இருக்காங்க, நிறைய வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஹெச்எஃப் மாடு நிறைய வருது இந்த சந்தைக்கு. போயிட்டு இருக்குன்னா எதுவும் சில இது